தமிழகத்தின் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவு முதல் கனமழை கொட்டி தீர்த்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது நுங்கம்பாக்கத்தில் இருந்து எமது செய்தியாளர் ராஜேஷ் களத்தில் இருந்து தகவல்களை வழங்க காத்திருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், நுங்கம்பாக்கத்தில் எந்தெந்த பகுதிகளில் தற்பொழுது மழை பெய்து வருது, இதனால மக்கள் என்ன சிரமங்களை சந்திச்சுட்டு வராங்க, விவரங்கள்? வணக்கம் அருணேஷ். தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவி வரக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது மேலும் வலுப்பெற்றிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நேற்று இரவு முதலே கனமழை என்பது சென்னையின் பல்வேறு இடங்களில் பெய்து வருகிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே நுங்கம்பாக்கம் பகுதியில் இருக்கிறோம். தொடர்ச்சியாக எப்பொழுதெல்லாம் மழை பெய்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த தண்ணீர் தேங்குவது என்பது வாடிக்கையாக ஒன்றாகிவிட்டது. இப்பகுதி மக்கள் தொடர்ச்சியாக பல்வேறு கோரிக்கைகளை மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் இங்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்த நிலையிலும் இந்த தண்ணீரை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்ளவில்லை என்பதுதான் இந்த பகுதிவாசிகளுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே பள்ளி சாலை, குளக்கரை சாலை உள்ளிட்ட பிரதான பகுதியாக இருக்கக்கூடியது. இங்கு 2 பள்ளிகள் இருக்கிறது. அதே போல கவுன்சிலருடைய அந்த சிற்றரசு கவுன்சிலருடைய அலுவலகமும் இந்த பகுதியில் தான் இருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய இதே சாலையில் தான், இந்த தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய இதே சாலையில் தான் அவருடைய அலுவலகமும் இருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினருடைய அலுவலகமும் இந்த பகுதியில் தான் இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த தண்ணீர்கள் இங்கு தேங்குவதன் காரணமாக பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது. வாகனங்கள் மிதந்து வரக்கூடிய அந்த சூழ்நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னையை பொறுத்தவரை நேற்று இரவு முதலே மழை என்பது வெளுத்து வாங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் கொளத்தூரில் 9 சென்டிமீட்டர் பதிவாகி இருக்கிறது. அதே போல திருவொற்றியூர் உள்ளிட்ட பகுதிகளில் 7 சென்டிமீட்டர் பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில் தான் தொடர்ச்சியாக மழை பெய்யும் என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஏதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது இப்பகுதி வாசிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இங்கு தண்ணீர் தேங்கக்கூடிய அந்த சூழல் என்பது இருப்பதால் சென்னையின் பல்வேறு இடங்களில் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் என்பது தொடர்ச்சியாக மாநகராட்சி சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எங்கெல்லாம் தண்ணீர் தேங்குமோ அங்கெல்லாம் அவர்கள் அந்த பணிகளை மேற்கொண்டுதான் வருகிறார்கள். இருந்த போதிலும் இந்த பகுதி பல ஆண்டுகளாக தண்ணீர் என்பது தொடர்ச்சியாக தேங்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. அதனால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இப்பகுதிவாசிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்குமே கனமழை என்பது தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். சாலைகளில் கடந்த பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த அந்த மழையின் காரணமாக சாலைகள் பள்ளம் மேடுமாக இருப்பதாக வாகன ஓட்டிகள் ஏற்கனவே குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த சாலைகளை முறையாக பராமரித்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த பகுதியிலும் மழைநீர் வடிகால் பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அது உரிய முறையில் நடைபெற்றால் மட்டுமே இங்கு தண்ணீர் தேங்கக்கூடிய அந்த சூழல் என்பது இல்லாத ஒரு நிலை ஏற்படும் என்று இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். அருணேஷ், உடைய கள நிலவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.